ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா இனி சாதத்தில் ஊற்றிலாம் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே குடிப்பாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். ரசம்னாலே எல்லா வீட்லேயுமே பிரியர்கள் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லோரும் ஒரே பொருள் போட்டு தான் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ புளி ஒரு 25 கிராமோட கொஞ்சம் கம்மியாக நான் புளி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நாட்டுப்பல் பூண்டு ஒரு 10-15, இது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் 10-15 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தனா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம பொருள்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். மல்லித்தலை அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. சின்ன வெங்காயம் 2 நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ சீரக மிளகு அரைச்சதையும் இது கூட நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது, அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா 2 கொத்து நல்லா பறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ரசம் வைக்கும்போது ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 3 பழுத்து தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நான் சேர்த்துக்க போகிறேன். பழுத்து தக்காளியாக நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் புளி கூடயே சேர்த்து கரைச்சிக்கோங்க, ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர தக்காளிலாம் கெட்டியாக இருக்குது, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச தக்காளி விழுதை அப்படியே ரசத்து கூட போட்டு நம்ம கரைக்கணும். இப்போ புளி 10 நிமிஷம் ஊறிடுச்சிங்க. அதுக்குள்ளே நம்ம சீரக மிளகுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா புளி நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் அந்த சக்கையோடு போட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா சக்கையை எடுத்துடலாம். இப்போ அரைச்ச தக்காளி விழுதை நம்ம புளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மூடி மிக்சியில் இருக்கிற அந்த தக்காளி ஒட்டியிருக்கோம், அது எல்லாமே மொத்தமாக 1/2 லிட்டர் தண்ணி நான் இது கூட சேர்க்க போகிறேன். அதே தண்ணியிலே நல்லா மிக்ஸ் ஜார் எல்லாமே அலசி நான் இது கூட ஊற்றிக்க போகிறேன். இந்த ரசம் ஒரு 600 ml தண்ணி விட்டுட்டு நான் வைக்கிறேன். ஒரு 2 நாள் வச்சு நல்லா சாப்பிட்லாம், நல்லா நிறையா ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிப்பு பண்ண தயார் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு கொஞ்சம் ஆயில் விட்டால் போதும். ஆயில் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நிறம் மாறினோடனே நம்ம கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகாய் மிளகாய் நல்லா நிறம் மாறணும். நிறம் மாறினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும், அப்போ தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம இடித்து வச்சுருக்கிற மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற சீரக மிளகு, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெருங்காயம். கொத்தமல்லி தழை இருந்தால் நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்குங்க. இதெல்லாம் சேர்த்து சுமார் 2-3 வதக்கிட்டு உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், இந்த அளவு போதும். புளிப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க, புளிப்பு ரசத்தில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இது ரசம் நுரக்கட்டுனா போதும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கொதி விடுவேன், ஒரு 2 கொதி கூட விடுவேன். அந்த கடுத்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 கொதி விட்டோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரசத்தை எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். முடிஞ்சால் ரசத்தை கொஞ்சம் மேலே தூக்கி அப்படியே இப்படி மேலே ஊற்றுங்க பாருங்கள், அப்போ அந்த சூடுலாம் கொஞ்சம் குறையும், ரசத்தோட மனம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சுவையான ரசம் தயாராகிடுச்சுங்க. கட்டாயம் இந்த ரசம் உங்கள் வீட்டில் எல்லோரும் அடிக்கடி கேட்பாங்க. இது சாதத்தில் ஊற்றி மட்டும் சாப்பிட மாட்டாங்க, ஊற்றி அப்படியே குடிப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.